ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலன் சமையலறை. இன்னைக்கு நம்ம நாவலன் சமையலறையில ஒரு சூப்பரான ஸ்வீட், வாயில போட்டா உடனே கரைஞ்சு போயிடும், அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஈஸியான ஸ்வீட் பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதனால இதை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த லட்டு பண்றதுக்காக ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுல 20 லட்டு வரும். ஒரு கப்னா இது 250 ml கப்பு. அதுல நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா தேவைன்னா நீங்க இந்த அளவுகளை கூட்டிக்கலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுல உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமா ஏலக்காய் பொடிச்சது சேர்த்துக்கலாம், நம்ம இதுல சேர்த்துக்கல. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு தின் பேட்டரா இருக்கணும். இட்லி மாவுடைக்கும் ரொம்ப தின்னா இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்க கலந்து விடணும் தண்ணி விட்டு. இதை நீங்க ஒரு ஒயர் விஸ்க் வச்சோ ஒரு ஃபோர்க் வச்சோ நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இதுல நல்ல கட்டி இருக்கும், அதையெல்லாம் நல்லா உடைச்சு ஒரு தின் பேட்டரா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுல நமக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லோ கலர் சேர்த்திருக்கேன், நீங்க ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம். பவுடர், கேசரி பவுடர் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். நான் லிக்விட் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். ஃபுட் கலர் எதுவும் சேர்த்துக்கலனாலும் நல்லா இருக்கும், அது ரொம்ப ஹெல்த்தியும் தான். நான் இன்னைக்கு வீடியோக்காக கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இப்போ ஏற்கனவே சூடாயிட்டு இருக்க எண்ணெயில நம்ம கலந்து வச்சிருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பூந்தி பொரிக்கக்கூடிய கரண்டினாலேயோ அல்லது இந்த மாதிரி சின்ன வீட்டுல இருக்கக்கூடிய கரண்டினாலேயோ இந்த மாதிரி பூந்தியா பொரிச்சுக்கலாம். என்கிட்ட பூந்தி பொரிக்கிற கரண்டி இல்லை, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதா ஓட்டை போட்ட கரண்டினால இதை பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப பொரியணும்னு இல்ல, ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பொரிஞ்சா போதும். ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கும் போதே இதை எடுத்துடணும், ரொம்ப பொரிய விடாதீங்க. மிதமான சூட்ல வச்சே பொரிச்சுக்கலாம். பாருங்க, முத்து முத்தா நம்ம பூந்தி அழகா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது அந்த பேட்டர் ரொம்ப தின்னா இருந்தாதான் இந்த மாதிரி கரெக்டா வரும் பூந்தி. அதுக்காக ரொம்ப தண்ணியாவும் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு தின்னா இருக்கணும். அவ்வளவுதான், பூந்தி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷத்துலயே பூந்தி எல்லாம் ரெடி ஆயிடும் நமக்கு. இப்போ ஒரு செட் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தியா பொரிச்சுக்கலாம். பூந்தி பொரிக்கும் போது இந்த மாதிரி அந்த பூந்தி பொரிக்கக்கூடிய கரண்டியவோ அல்லது நம்ம எதுல பூந்தி பண்றோமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி நீக்கி விட்டு பண்ணணும். இல்லைன்னா ஒரே இடத்துலயே நீங்க பொரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பூந்தியா வந்துடும். அப்ப லட்டு பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனித்தனி முத்தா இருக்கணும், அப்பதான் லட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம பூந்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். இந்த டைம்ல நம்ம இதுக்கான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா இனிப்பு தேவைன்னா நீங்க 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். 3/4 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இது பாதியா வரணும், இந்த ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இது கையில ஒட்டும். ஒரு கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் இத நல்லா காய்ச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். நெய் கொஞ்சம் காஞ்சதும் அதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். இத மிதமான சூட்ல வச்சே பண்ணுங்க, இல்லைன்னா இந்த முந்திரி பருப்பு சீக்கிரம் கருகிரும், அதுக்காகத்தான்.
அப்புறம் கொஞ்சமா உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க பாதாம் கூட சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த உலர்ந்த திராட்சை எல்லாம் இந்த மாதிரி பொங்கி வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் மிதமான சூட்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே எண்ணெய் வடிகிறதுக்காக வச்சிருந்த அந்த பூந்திய தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம், லட்டு பிடிக்கிறதுக்காக. பாருங்க, சூப்பரா பூந்தி ரெடியா இருக்கு. இப்ப இதுல ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க அந்த சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பிடிச்சது சேர்த்துக்கலாம். நீங்க ஏலக்காவை கொஞ்சம் இடிச்சும் சேர்த்துக்கலாம், நான் ஏலக்காய் பவுடராகவே சேர்த்திருக்கேன். அப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி, அந்த உலர்ந்த திராட்சை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அந்த சர்க்கரை பாகுல இந்த பூந்தி நல்லா ஊறும். அப்பதான் இது சாஃப்ட் ஆகும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்ல ஊறி இருக்கு. இதை நம்ம அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதுதான். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூந்தி எடுத்து அதை நல்லா அழுத்தி பிடிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இப்படி பிடிக்கும் போது அது உதிர்ந்து உதிர்ந்து விழுந்தது, வரல, லட்டு பிடிக்க வரலன்னா நீங்க ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி அதை பல்ஸ் மோட்ல கொஞ்சம் லேசா அரைச்சுக்கோங்க. ரொம்ப மையா இருக்கக்கூடாது, பல்ஸ் மோட்ல ஒரு 2 சுத்து விட்டாலே போதும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்க பிடிக்கும் போது ஈஸியா வந்துடும். எனக்கு அப்படி எதுவுமே பண்ணல, நான் பூந்தியவே அப்படியே பிடிச்சிட்டேன், ஈஸியாவே வந்துடுது. ரொம்ப அழுத்தணும்னாலே நமக்கு வந்துடும். அவ்வளவுதான், பாருங்க, லட்டு பிடிச்சிட்டோம். ஈஸி தான் இது. இந்த உருண்டை பிடிக்கிறது மட்டும்தான் இதுல வேலையே, மற்றபடி செய்யறது எல்லாமே ரொம்ப ஈஸி. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே எல்லா பூந்தியையும் அழகா பிடிச்சு லட்டா பண்ணிடலாம். அவ்வளவுதான், நான் எல்லா பூந்தியுமே லட்டு பிடிச்சிட்டேன். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பண்ற உடனேயே இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்டரா தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனது ஒரு 1/2 an hourலயே இது ட்ரை ஆயிடும். ஆனா இப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்ம லட்டு, நம்ம தித்திப்பான லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நாவலன் சமையலறை வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நாவலன் சமையலறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.